சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏங்க ஒரு தடவை சொல்லிட்டு வந்திருக்கலாம். இப்படி திடுதிப்புன்னு வந்தா ஏதாச்சும் நினைச்சுக்க போறாங்க. ஈஸ்வரி, இவ்வளவு நாள் இவ்வளவு விஷயம் நடக்கிறத பார்த்துட்டு சொல்லிட்டு வந்திருக்கலாம்னு சொல்றியே, என்ன நீ? இந்த பாரு, மதுவை கூட்டு போக வந்திருக்கோன்னு தெரிஞ்சா அது எப்படி விடும்? நீ சும்மாரு, நான் பாத்துக்கிறேன். லட்சுமி, லட்சுமி. அண்ணே, அண்ணே, வாங்க வாங்க அண்ணே. உட்காருங்க உட்காருங்க அண்ணே. நீ உட்காரு. மது எப்படிமா இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல அண்ணே, இப்பதான் தண்ணி ஊத்தி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடுவான்னு நினைக்கிறேன். அண்ணே, செவந்தி எப்படி இருக்கா? உடம்புக்கு முடியாம போச்சுன்னு கேள்விப்பட்டேன். நல்லா சாப்பிடுறாளா? எங்க லட்சுமி, எப்ப சாப்பாடு கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம், பசிக்கலன்னு ஒரே பாட்டு தான். 24 மணி நேரமும் மது நினைப்பாவே இருந்தா சாப்பாடு எப்படி இறங்கும்? ஏன் அண்ணி, செவந்தி என்ன சின்ன குழந்தையா? இப்படி அடம் பிடிச்சிட்டு இருந்தா எப்படி சரியாகும்? அதனாலதான் லட்சுமி, மதுவை ஒரு தடவை கூட்டு போய் காமிச்சா கொஞ்சம் தெம்பாயிரும். ஆமாண்ணா, மதுவை பார்க்காம தான் செவந்தி இப்படி ஆயிட்டான்னு எனக்கும் புரியுது. அத்தை சொன்னாங்க லக்ஷ்மி, தண்ணி ஊத்துற அளவுக்கு மது சரியாயிட்டானா ஒரு 8 அவளை கூட்டிட்டு போய் செவந்திக்கிட்ட காட்டுட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டுடலாமேன்னு.